சுரேஷ் ஷலே முன்னாள் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல், அதே போல முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் ஷலே சிஐடியினரால் கைது செய்யப்பட்டார். இப்பொழுது எதற்காக என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஈஸ்டர் தாக்குதல், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 2019 ஏப்ரல் 21 இலங்கையில் இடம்பெற்ற மிக மிலைச்சித்தனமான ஒரு தாக்குதல். 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த அந்த துயர சம்பவம், 500க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுக்குள்ளான அந்த சம்பவம் இந்த வருடம் ஏப்ரல் 21ஓடு 7 வருடங்கள் நிறைவடைகின்றது. 7 வருடங்களாக இதில் பாதிக்கப்பட்ட உயிர் நீத்தவர்களுக்கு நீதி கோரி எத்தனையோ பல ஆர்ப்பாட்டங்கள் இன்னமும் இடம்பெற்று வந்தது. அந்த நிலையில் கத்தோலிக்க திருச்சபை இந்த உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் ஒரு அரசியல் குழு ஒன்று இருக்கின்றது. பிரதான சூத்திரதாரி ஒருவர் இருக்கின்றார். அவர்களுடைய அரசியல் தேவைகளுக்காகத்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டது. இது ஒரு சூழ்ச்சி என்றெல்லாம் பல்வேறுபட்ட விடயங்களை வெளியிட்டே வந்தார்கள். இதனை அடுத்து இது சம்பந்தமாக ஜனாதிபதி ஆணைக்குழு தனித்தனி குழுக்கள் அமைத்து விசாரணைகள் இடம்பெற்றது. அப்படி இருக்கிற நிலையில் அப்போதிருந்தே ஒருவர் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டு வந்தது. அதில் ஒருவர் தான் இந்த சுரேஷ் ஷலே. ஏன் இன்னும் சுரேஷ் ஷலே விசாரணைகளுக்கு அழைக்கப்படவில்லை? ஏன் இன்னும் சுரேஷ் ஷலே கைது செய்யப்படவில்லை? அவர் இதற்கு பொறுப்பு கூறியாக வேண்டும். அவருக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கின்றது என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறுபட்ட தரப்பினரால் முன்வைக்கப்பட்டது. அப்படி இருந்தும் அவர் மீது யாரும் கை வைக்கவில்லை. கை வைக்க யோசித்த, கை வைக்க மறந்த, பயந்த ஒரு நபர் தான் சுரேஷ் ஷலே இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பலருக்கு ஒரு ஆறுதலான செய்தியாகத்தான் நிச்சயமாக இருக்கும். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தோடு பாதிக்கப்பட்ட பலருக்கு இந்த செய்தி ஒரு ஆறுதல் செய்தியாகத்தான் இன்று இருந்திருக்கின்றது. காரணம், அசாத் மௌலானா சேனல் 4 என்ற சர்வதேச ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணல் அது. அந்த காணொளியில் பல்வேறுபட்ட விடயங்களை அசாத் மௌலானா பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். யார் அந்த அசாத் மௌலானா? புதிதாக நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ஏற்கனவே பிள்ளையான்